வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் பார்க்க போகிறது மாங்காயை வைத்து 3 விதமான ரெசிபீஸ். எதுவுமே எண்ணெய் சேர்க்காமல் செய்ய போகிறோம். ஒரு வருடம் ஆனாலும் வைத்து பயன்படுத்தலாம். வாங்க 3 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நாம் எடுத்துருக்கிறது இது போல் குண்டு மாங்காய். உங்களுக்கு எந்த மாதிரி மாங்காய் கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிற மாங்காவாக எடுத்து பயன்படுத்துங்க, அதுதான் நல்லா இருக்கும். இது நார்த்தன்மையும் இருக்கும், புளிப்பும் நல்லா இருக்கும், ஊறுகாய்க்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இந்த மாங்காய் எடுத்துக்கிறேன். மரத்துலேருந்து பறிச்சதும் பாருங்கள், அந்த காம்பை கிள்னோடனே இந்த பால் வரும். சில நேரம் இது சில பேருக்கு தோலில் பட்டால் அரிப்பு எடுக்கும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பயன்படுத்துங்க. இது போல் நம்ம மரத்துலேருந்து பறிக்கிற மாங்காய் அது மேலே அந்த சாம்பல் தன்மை போலெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கல்லுப்பு தண்ணியில் போட்டுட்டு மாங்காய் எல்லாமே நம்ம கழுவி எடுத்துடலாம். எடுத்து இதை நம்ம ஒரு காட்டன் துணி மேலே போட்டுட்டோன்னா ஒரு இரவு அப்படியே விட்டுருங்க. அதோட ஈரத்தன்மை, அதே போல் அந்த காம்பு கிள்ன இடத்துல அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா காஞ்சி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோமோ அதுக்கு நம்ம பயன்படுத்தும் போது கெட்டு போகாமல் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது போல் எல்லா மாங்காயும் எடுத்தாச்சு. இதை நம்ம 3 வகையாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல ஒரு 10 மாங்காய் கிட்ட எடுத்து துருவி எடுத்துக்கிறோம். இந்த துருவி எடுக்கிற மாங்காயில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், வெறும் மிளகாய் தூள், இல்லைன்னா காஞ்ச மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிள்ளை எல்லாம் கொஞ்சம் சேர்த்து இந்த இலந்த வடை தட்டி வைப்போம் பாருங்கள். அதே போல் இந்த மாங்காயுமே இந்த புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, இந்த சுவையெல்லாம் சேர்ந்து இந்த வடை மாதிரி தட்டி வைக்க போகிறோம். அது போல் தட்டி வச்சு நீங்கள் ஒரு வாரம் போல் காய வைக்கணும். நடுவில் நான் காய வச்சுட்டேன் அப்படியே எடுத்து குவிச்சு கொண்டு வச்சுட்டு மறந்துடக்கூடாதுங்க. மாங்காய் உடனே சலிப்பு வாசனை வந்துடும். காய வச்சோன்னா தொடர்ந்து 3-4 நாள் நல்லா காய வைக்கணும், நல்லா வெயிலில் வைக்கணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் இல்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சிடலான்னா இது நம்ம அப்படி காய வைக்க முடியாது. இது போல் நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன தட்டைகள் மாதிரி தட்டி தட்டி நம்ம வெயிலில் போட்டுட்டோன்னா இது போல் காஞ்சி வந்துடும். இந்த இலந்த வடை மாதிரி இது மாங்காய் வடை. இது நல்லா காஞ்சி வந்துடும். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், ஆனால் கெட்டு போகாது. இது மேலே நாங்கள் இந்த அரிசி மாவு தூவி வச்சாச்சு. கடைசியாக நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக அரிசி மாவில் தூவி பெரட்டி எடுத்தாச்சு. அதோட ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இது போல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே பயன்படுத்தலாம். மாங்காய் வேணுன்ற நேரம் சாம்பாரில் இது ஒரு 4-5 அள்ளி போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம். இல்லை ஒரு குழம்பு இல்லாத நேரத்தில் இதில் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் ஒரு சுற்றிட்டு சுட சுட சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா ஒரு காய்ச்சல் நேரத்தில் இல்லை ஒரு கொமட்டல் இருக்குது அந்த போல் நேரத்தில் நம்ம இதை கொஞ்சமாக பிச்சு சாப்பிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், உமிழ்நீரும் சுரக்கும். அதனால் இது ஒரு வெரைட்டி மாங்காய் தட்டை. இப்போ அடுத்தது நாம் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம். இதில் உப்பு சேர்க்கலை. இதை அப்படியே வெயிலில் காய வச்சாச்சுங்க. இதை நீங்கள் நீட்டாக ஷீட்டில் விரித்து போட்டு கூட காய வைக்கலாம், சீக்கிரம் காயும். இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டு நம்ம காய வச்சிடணும். இது நல்லா ஓரளவுக்கு முடன் காஞ்சிட்டா ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு காஞ்சோடனே ஒரு பக்கோடா மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பாருங்கள் எப்படி காஞ்சி வந்துடுச்சுன்னு. இந்த பக்குவத்துக்கு இந்த மாங்காய் காய வச்சுருக்குறோம். இதில் நாம் உப்பு சேர்க்காம தான் காய வச்சுருக்குறோம். நல்ல புளிப்பு இருக்கும். ஆனால் இதை நாம் மாங்காய் பொடி செய்ய போகிறோம். இதில் உளுந்தெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த மாங்காய் பொடிக்கு வானொலி சூடு பண்ணிவிட்டு 1/4 கப்பு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை நல்லா அப்படியே ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிரெல்லாம் கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இது கூடவே ஒரு 10 வரமிளகாய். இந்த மிளகாய் நல்ல காரம்ங்க. அந்த காரமான மிளகாயை 10 மிளகாய் சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு காரம் குறைவாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக இன்னும் ஒரு 5 மிளகாய் கூடுதலாக சேர்க்கணும் கண்டிப்பாக. ஸோ காரத்துக்கேற்ற மிளகாய், நம்ம மாங்காய் புளிப்புக்கு ஏற்ற மிளகாய். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நல்ல புளிப்பான மாங்காய், அதனால் அதற்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையுமே சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க. இதில் பாசிப்பருப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது மாங்காய் சாதப்பொடி, சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இதில் வேறு எந்த பருப்பும் நம்ம சேர்க்கல, வெறும் பாசிப்பருப்பு. ஒரு 1/4 கப்புக்கு ஒரு ஸ்பூன் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த புளிப்பு, காரம், கசப்பு எல்லாம் சேரும் போது அந்த சுவை நல்லாயிருக்கும். வெந்தயம் அப்படி பொன்னிறமாக பொரிஞ்சதும் அதையும் எடுத்து கொட்டி வச்சிடலாம். வெந்தயம் 1 ஸ்பூன், அதுபோல் சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும்.
சீரகமும் அப்படியே சிறிது பொரியும் போது நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா பச்சை கருவேப்பிலையாக இருக்கணும். அலசி அது ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப காயெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போ வானிலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கல் உப்பு. அது கூடவே நான் கருவேப்பிலையும் வதக்கிடுறேன். இல்லை நீங்கள் தனித்தனியாக வதக்கினாலும் சரி. இந்த உப்பு கூட கருவேப்பிலை சேர்க்கும் போது அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரத்தன்மை சீக்கிரமாக குறையும். கருவேப்பிலையை மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கக்கூடாது. அதோட ஈரத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் அது நிறம் மாறும் பாருங்கள், அந்த பக்குவத்திலேயே எடுத்துடணும். இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இதை வதக்கக்கூடாது. பச்சை கருவேப்பிலை சேர்க்கறதுக்கு சமம் இது. அதில் ஈரத்தன்மை இல்லாமல் சூடு ஏற்றிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையை தனியாக எடுத்து வைங்க. உப்பு நம்ம வறுத்த பொருள் கூட சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா ஆறட்டும். பூண்டு கொஞ்சம் எடுத்துப்போம். 2 கட்டி பூண்டு எடுத்துருக்கிறேன். இதோடைய பல்லெல்லாம் தனியாக எடுத்து இடித்து வானிலையில் சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூண்டு சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இடிச்சிட்டு வறுத்துருங்க. எண்ணெய் சேர்த்து வறுக்கக்கூடாது. எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். அப்படி செய்யும் போது தான் இந்த மாங்காய் பொடி நீண்ட நாள் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இதை சாதத்தில் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். சுடு சாதத்தில் நெய் சேர்த்து இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாங்காய் பொடி சேர்த்து சாப்பிடலாம். இல்லைன்னா சாம்பார் செய்துட்டு இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் மாங்காய் பொடி சேர்த்து சாம்பாரை இறக்கும் போது ரொம்ப அந்த மாங்காய் வாசனையோட சுவையாக இருக்கும். அதுபோல் இந்த பொடியை நீங்கள் வருஷமே வச்சு பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த வறுத்த பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருங்க. ஏற்கனவே மாங்காய், காய வச்ச மாங்காயை நம்ம அரைச்சி எடுத்து கொட்டி வச்சாச்சு. இப்போ இந்த மற்ற பொருளோடு சேர்த்து கருவேப்பிலை, பூண்டு, இப்போ அரைச்சி வச்ச மாங்காய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க ஒன்றா. உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டோன்னா சுவையான மாங்காய் பொடி ரெடி. இதை இட்லி தோசைக்கு சாப்பிட அவ்வளோ ஒரு சுவையெல்லாம் இருக்காதுங்க. அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இருக்கும். ஆனால் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி குழம்புல இந்த சாம்பார் வச்சு இறக்கும்போது ஒரு ஸ்பூன் பொடி போட்டு தாராளமாக இறக்கலாம். ரொம்ப ஒரு மனம் இருக்கும். இப்போ 3வது ரெசிபி. இது அடமாங்காங்க. நாங்கள் அடமாங்காய் அப்படின்னு தான் சொல்கிறது. இப்போ அந்த மாங்காயில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லை பாருங்கள். இதை 2 பக்கமும் இப்படி பிளந்து நறுக்கிக்கணும். எப்படி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காயை பிளவாக நறுக்கும், அதே போல் தனித்தனியாலாம் எடுத்துடக்கூடாது. இப்போ அந்த பிளவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு. இந்த மாதிரி ஊறுகாய்க்கு எப்போவுமே கல்லுப்பு தான் வைக்கணும். நம்ம எலுமிச்சை பழம்லாம் போடும்போது 4ஆக அப்படி கொத்தா நறுக்கி உள்ளக்குள்ளே உப்பு வச்சு அடுக்குவோம். அதே போல் இந்த மாங்காயும் இது போல் வைக்கலாம். இது போல் மாங்காய் தான் இல்லைங்க, நல்லா நீட்டாக இருக்கும் மாங்காய், நார் உடைய மாங்காய். அது போல் மாங்காவை தான் அடமாங்காய் போடுவாங்க. நிறைய ஒரு 100 காய் 200 காய் போட்டு பானையில் வச்சுருவாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பானையில் அடுக்கி வச்சுருவாங்க. 2 வருஷம் ஆனாலும் அந்த அடமாங்காய் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. மேலே உப்பெல்லாம் பூக்காது. அந்த பக்குவத்தில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். மேலே உப்பு பூத்தெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. இப்போ இந்த மாங்காய்க்குள்ளே உப்பு நம்ம வச்சு அடுக்கி வச்சாச்சு. செய்யும் போதே நீங்கள் மண்பானையில் வைக்காதீங்க. உப்புக்கு மண்பானை அரிக்கும். அப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் பானையில் வச்சோன்னா தண்ணி ஒழுக ஆரம்பிக்கும். அதுக்குன்னு தனியாக பானை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பானையில் வைக்கலாம். இல்லைனா இது போல் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, ஊறுற வரைக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாங்காய் ஊறி அந்த உப்பு தண்ணி இருக்குது பாருங்கள். ஒரு நாள் நைட்டில் நம்ம வச்சு மறுநாள் காய வச்சிடணும். மறுநாள் அந்த உப்பு தண்ணியில் போடணுமா வேணாமன்றது இந்த மாங்காயில் உப்பு இருக்கிறத பொறுத்து தாங்க. இப்போ பாருங்கள், அந்த மாங்காயை பிளந்து காட்டுறோம். இது 2 நாள் காஞ்சி இருக்குது. உள்ளுக்குள்ளே உப்பு தெரியக்கூடாது, பூரணம் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி அழுகிற தன்மை வரக்கூடாது. மாங்காய் நல்லா சொலையாக இருக்கணும், அப்படியே பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இந்த பக்குவத்தில் செய்யணும். மேலே உப்பு பூத்துருக்கிறதும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம கிள்ளி உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஊற வச்ச தண்ணியை நாம் தூரம் ஊற்றிட வேண்டியது தான். உப்பு அதில் ஏறலை அப்படின்னு சொன்னால் தான் நம்ம மறுபடியும் இந்த மாங்காய்களை அந்த உப்பு தண்ணியிலே போட்டு குலுக்கி வச்சு இன்னொரு நாள் காய வைக்கணும். அதனால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு மாங்காயில் உப்பு ஒரு கல் தூக்கலாக தெரியுது. அதனால் அந்த தண்ணியை தூரம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ இந்த மாங்காவை மறுபடியும் ஒரு 4-5 நாள் நம்ம காய வைக்கணும். 2-3 நாள்லலாம் இது காஞ்சிராதுங்க. இவ்வளோ வெயிலுக்கே நாங்கள் ஒரு 5 நாள் காய வச்சோம். சரியான வெயில் அடிக்குது இப்போ சென்னையில். இந்த வெயிலுக்கே 5 நாள் வரைக்கும் காய வச்சுருக்குறோம். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு வாரம் வரைக்குமாவது நம்ம காய வச்சு எடுத்து பக்குவப்படுத்தினாதான் வருஷமே அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு அடமாங்காய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, விரித்து காட்டும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே தங்கம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட உப்பு இருக்காது, மேலே உப்பு பூத்துருக்காது.
அது கெட்டு போகிற பூசணம் இருக்காது. எந்த ஒரு குழக்குழப்பு தன்மை இல்லாமல் இதே போல் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இது காஞ்சி போகாது. நீங்கள் 2 வருஷம் வச்சுருந்தாலும் இதே சாஃப்ட்னஸ் இருக்கும். இதை அப்படியே எடுத்து மண்பானையில் அடுக்கி வச்சு நம்ம வேடு கட்டி வச்சிடலாம். தேவைப்படுறப்போ எடுத்து கிள்ளி போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சும் சாப்பிடலாம். இல்லை மோர் சாதத்துக்கு அப்படியே இந்த அடமாங்காய் தொட்டுக்கலாம். பிச்சு எடுத்தால் சொலையாக அவ்வளோ நல்லா வரும் இந்த மாங்காய். செய்து பாருங்கள். இதில் எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் இதில் எதெல்லாம் செய்து பார்த்தீங்கன்றதையும் போடுங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.